பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்த் இந்தியன் தாலி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வெஜ்ஜில் வந்து நான் சவுத் இந்தியன் மீல் சாப்பிட்ருக்கேன். நார்த் இந்தியன் இதில் நான் சாப்பிட்டதில்லை. ஆக்சுவலாக வெஜ்ஜும் சாப்பிட்டதில்லை, நான்வெஜ் இது மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரில. ஆக்சுவலாக இருந்தாலும் நான் சாப்பிட்டதில்லை. ஸோ இன்றைக்கி அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக நான் ஒயிட் ரைஸு அந்த வித்து பொடி அது மாதிரிலாம் வரும் அப்படின்னு நான் நினச்சேன். டிசிஎஸில் ஒரே ஒரு தடவை வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஸோ அதனால் அப்படி நான் நினச்சேன். பட் ஆனால் இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்றத எல்லாம் பார்க்கலாம். ப்ரைஸு, இந்த ப்ரைஸ்க்கான அந்த குவான்டிட்டி ஓகேன்னு நினைக்கிறேன். எனக்கு குவாலிட்டி எல்லாமே சும்மா ஜஸ்ட் நம்ம பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ், இதுதான் இந்த மீலு. இது எங்கே வாங்கினது அப்படின்னா A2Bயில் வாங்கினது. இது கூட சப்பாத்தியும் வந்திருக்கு. அவ்வளோதான் கைஸ். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணலாம். கைஸ், ஓப்பன் பண்ணியாச்சு. ஐ திங்க் இது சப்பாத்தின்னு நினச்சேன். இது நான் போல். நானா இல்லை, நான் தான் தப்பாக சொல்கிறேன். நான் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லாவே சவுக்க விட்டுட்டாங்க. தக்காளி வெங்காயம்லாம் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து வெஜிடபிள் பிரியாணி. அடுத்துக்கு இது வந்து அந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு தொட்டுக்கிறது வந்து இந்த கத்திரிக்காய் அந்த இது மாதிரி அது இருக்குது. இது வந்து பன்னீர் வந்து நான்கு. இது வந்து ஆக்சுவலாக ஸ்வீட். இது என்ன ஸ்வீட்டுன்னு எனக்கு தெரில. இதுவுமே இது என்ன ரைஸ், இது எதை போட்டு செஞ்சுருக்காங்க என்னன்னு தெரில. இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சது இதில் எதுக்கோ ஒன்றுக்கு தொட்டுக்கிறதுக்கு அந்த ரைத்தா. இது இந்த சாம்பார் மாதிரி இருக்குது. இது இதுக்கு இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த இதில் தொட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க பார்ப்போம். ஆனால் இந்த வெங்காயம் இந்த தக்காளி இது எதுக்கு நான் தொட்டுக்கிறது தெரிலையே. கைஸ், இது தக்காளி வெங்காயம் தானே பார்த்தோம். இந்த இது கீழே வந்து வெள்ளரி பிஞ்சு வச்சுருக்காங்க. இது தெரிஞ்ச சேலட் மாதிரியா இல்லை வந்து என்னது? இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சது வச்சு சாப்பிட்றதுன்னு நினைக்கிறேன். இதுன்னு புடி உடைக்கிறதுக்கு இது மாதிரி இருக்குது. இந்த இது ஓகே, இது நல்லா இருக்குது. பிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இந்த இது வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஆனால் இது என்ன முறுமுறுன்னு இப்படி இருக்குது, உடைக்கிற மாதிரி. பட் ஆனால் இது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதுலேருந்தே ஆரம்பிக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் வரமாட்டேங்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த நானும் பன்னீர் பட்டர் மசாலா வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்குது. ரொம்ப காரமாக இல்லை. அந்த நானுக்கு இருக்குது அந்த குருமா வந்து, அதாவது இந்த பன்னீர் பட்டர் மசாலா சொல்கிறேன், அதான் குருமான்றேன். நல்லா இருக்குது. நானும் நல்லா சாஃப்டாக இதாக இருக்குது. ஆனால் அந்த இன்னொரு பக்கத்தில் இருக்குது, அது நல்லா உடஞ்சி அப்பளம் மாதிரி உடையுது. என்னன்னு தெரில. செகண்ட் ரவுண்ட் போகலாம். நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் இனிப்பாக இருக்க மாதிரி இருக்குது. காரம் இல்லை, பட் மைல்டாக இனிப்பாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்க. ஆனால் சூப்பராக இருக்குது. வீடியோ ஆக்சுவலாக செல்ஃபி கேமில் வச்சு எடுக்கிறேன். அதனால் லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. நான் லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்றேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நம்ம கைஸ் அடுத்து வந்து நம்ம அந்த வெஜிடபிள் பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணி வந்து ஆக்சுவலாக நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 வாரம் சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம சூப்பராக இருக்குது. அதில் வந்து அந்த மசாலா போட்டிருக்காங்களே, அது செம்ம சூப்பராக இருக்குது. மசாலாலாம் அப்படியே அந்த இதில் தெரியுது வருவேன். ஆக்சுவலாக தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி நான் கேமரா காமிக்கிறது எனக்கு தெரியல. செம்ம சூப்பராக இருக்குது அந்த மசாலா. இதெல்லாம் விட மஸ்ட் ட்ரை என்னென்னா, அந்த கத்திரிக்காய் இது காமிச்சால ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லே ஒரு கத்திரிக்காய் வந்து ஒரு மசாலா மாதிரி அது ஒன்று வச்சுருந்தாங்க. அது துக்கா, அது எப்படி வேணால் வச்சுக்கலாம். அதில் காலிஃப்ளவர்லாம் போட்டிருக்காங்க. இந்த கத்திரிக்காய் மட்டும் இல்லை, இந்த காலிஃப்ளவர்லாம் போட்டிருக்காங்க. என்ன நிறையா ஊற்றி ஒரு நான்வெஜ் மாதிரி இருக்குது. நான்வெஜ் மசாலா மாதிரி இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இது வாங்கி நீங்கள் A2Bயில் வாங்கி கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை கண்டிப்பாக இது டிசைன் பண்ணவே பண்ணாது. செம்ம சூப்பராக இருக்குது. முந்திரிலாம் போட்டிருக்காங்க வெஜிடபிள் பிரியாணியில். எனக்கு தெரியாது முந்திரி போடுவாங்கன்னு, இப்போ தான் பார்க்குறேன். பட் ஆனால் அந்த வெஜிடபிள் பிரியாணியில் அந்த கத்திரிக்காய் அந்த இது இருக்குல்ல, அது நீங்கள் அதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. அது கண்டிப்பாக செம்ம ஊற்றுது. எனக்கு தெரிஞ்ச அந்த இதுக்குமே அந்த இன்னொரு ஒயிட் ரைஸ் அந்த இது பார்த்தோம்ல, இந்த எங்கள் பேக் கேமில் காமிக்கிறேன். இந்த கத்திரிக்காய் அந்த இது தான் கை சொன்னேன். அப்படியே நீங்கள் எடுத்து இதில் போட்டு இப்போ பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். முந்திரிலாம் சாப்பிடுங்க. முந்திரி கொஞ்சம் இனிப்பாக இருக்க மாதிரி இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. காரமாக இருந்தது. ஐ மீன் காரம்னா காரம் இல்லை, மசாலா இது நல்லா தெரியுது. தெரிஞ்சு இதுக்கு சாப்பிட்டு பார்க்கலாம். இது நான் ட்ரையாகவே இன்னும் சாப்பிட்டு பார்க்கல. முன்னாடியே வாங்கிட்டேன் சாப்பாடு, இன்னும் சூடாகவே இல்லை.
இது நெய் சாதம் போல கைஸ். நெய் நிறைய ஊற்றிருக்காங்க, முந்திரிலாம் போட்டிருக்காங்க, கொத்தமல்லி நிறைய போட்டிருக்காங்க. அந்த கொத்தமல்லி வாசம் வருது, நல்லாவே தெரியுது நிறையா. வெறுதாவே சாப்பிடலாம், நல்லா இருக்குது. பட் ஆனால் திகட்டிருன்னு நினைக்கிறேன், ஓவராக நெய் ஊற்றுற மாதிரி இருக்குது. வேணால் இதை வேணால் எடுத்து வச்சு இந்த கத்திரிக்காய் தொக்குன்னு சொன்னோம்ல, எடுத்து வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிளகாலாம் போட்டிருக்காங்க, பார்த்து சாப்பிடுங்க. இப்படியே போட்டு பசஞ்சு இதை நம்ம அப்படியே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்குது. இந்த கத்திரிக்காயோட இதே நீங்கள் போட்டு பேன் சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்குது. அந்த நெய் அதிகமாக இருக்குது, அந்த அதிகமாக இருக்க மாதிரி தெரியல. பட் ஆனால் உண்மையாக நெய் அதிகமாக தான் ஊற்றிருக்காங்க. நம்ம நெய் அதிகமாக ஊற்றி சாப்பிட்றவங்களுக்கு அது மேபி கண்டிப்பாக பிடிக்கும். பட் எனக்கு அந்தளவுக்கு அது பெருசாக பிடிக்கல. பட் ஆனால் முதல் 2 வா வைக்கும் போது அது இந்த கொத்தமல்லி நிறைய போட்டிருக்கனால அந்த கொத்தமல்லி வாசம் சூப்பராக இருக்குது. ஆனால் இதை எதில் வச்சு நான் அந்த வெங்காயத்துக்கு அந்த தக்காளியெல்லாம் இதை எதில் வச்சு சாப்பிட்ணுன்னு எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு இந்த நானில் வச்சு சாப்பிட்ணுமா என்னன்னு எனக்கு புரியல. ஆக்சுவலாக நானில் வச்சு சாப்பிட்ணுமோ? ஐ திங்க் நானில் வச்சு தான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். சும்மா நானில் வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு தெரியல, ஆனால் என்னடா பைத்தியக்கார மாதிரி சாப்பிட்றேன் அப்படின்னு கமெண்ட்டில் கழுவி ஊற்றாதீங்க. எனக்கு தெரியல, சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஐயோ இதை வைக்கவே மாட்டேயே. ஃபஸ்ட்டு இதை அப்படி ஒரு டிப் பண்ணி இதில் ஒரு டிப் பண்ணி சாப்பிட்டு வைப்போம். நல்லா இல்லை, லூஸ் மாதிரி ட்ரை பண்ணிட்டு நல்லா இல்லை இடம்னு சொல்லி இடம் நினைக்காங்க. அந்த வெங்காயம் வந்து நான் ரொம்ப சவுன்ற மாதிரி இருக்கும். ரொம்ப அதிகமாக மைதா மாவு அதிகமாக போட்டாங்களோ, மைதா மாவு மட்டும்தான் போடுவாங்க. ரொம்ப சவுச்சம். புரோட்டா ரொம்ப பழைய புரோட்டா ஆயிடுச்சுன்னா ரொம்ப மெல்ற மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி இருக்குது. அது சொல்ல வந்தது மாதிரின்ட்டேன். ஏன் இதில் வெங்காயம் வச்சதுனாலனா, வெங்காயம் வந்து காக்கிற மாதிரி காரமாக ஒரு மாதிரி இருக்கும். சாப்பிடும்போது காரமாக இருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த காரம் அடிக்குது. அதான் அதனால் தக்காளி ஆனால் எனக்கு தெரிஞ்சு காலையில் 4 மணிக்கு கட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வயசான மாதிரி வயசாகிட்டா தோல் ஒரு மாதிரி சுருங்கும்ல, அது மாதிரி சுருங்கிடுச்சு. அப்புறம் தக்காளி பிடிக்கும், அதனால் நான் சாப்பிடுவேன். அதனால் ஒன்றும் இல்லை. வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதில் போய் என்ன சொல்கிறது, வெள்ளரிக்காய் எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ரைத்தா நல்லா தயிர் பிடிச்ச மாதிரி இருக்கு. ஐயோ தயிர் எனக்கு இப்படி பிடிச்சிருக்கு. வெறும் வாயில் ட்ரை பண்ணி பார்க்க போயிட்டேனே. தயிர் நல்லா பிடிச்சி போயிருக்கு. எப்படி பிடிச்சது? தெரிஞ்சு பாக்கெட் தயிரும் யூஸ் பண்ணிப்பாங்களோ, எப்படி பிடிச்சதுன்னு தெரியலையே. பட் வாங்க நம்ம ஸ்வீட்ஸ் எடுத்துருக்கு. அது என்ன ஸ்வீட்டுன்னு எனக்கு தெரில, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் அந்த ஸ்வீட்டு. எனக்கு வந்து பெருசாக கண்டுபிடிக்க தெரியாது. நல்லா இருக்கு ஸ்வீட்டு. நடுவில் ஒரு இது மாதிரி இருக்குது. இது ஷூ, இது எதுவும் தான் இது பேர். என் பேர் என்ன தெரியல. ஸ்வீட் என்ன ஸ்வீட்டுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இடத்துல இந்த ஒயிட் கலரில் இருக்குது, இது ஒன்று இருக்குல்ல இந்த இடத்துல கலர் தெரியுது அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு. அது ஒரு ஃபில்லிங் போல். அது வந்து நல்லா இருக்கு. ஆனால் கரெக்டாக சொன்னால் சூப்பராக இருக்குது. அந்த வெளில இருக்க அந்த ஒயிட் ஃபில்லிங்ஸை விட அது இன்னும் இனிப்பாக, அதிகமான இனிப்பாக இருக்குது. இது வந்து இதுன்னு நினைக்கிறேன் ரசகுல்லாவோ. ஏன்னா இது வந்து அந்த அதுக்கான அந்த ஜீரா மாதிரி இதுலேயே போட்டு வச்சுருப்பாங்களே, அந்த இது மாதிரி அந்த இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். அதான் இந்த வீடியோவில் அவ்வளோதாங்க, ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. கண்டிப்பாக சாப்பிடுங்க, எல்லாமே ஒர்த்து தான். பட் ஆனால் எனக்கு வந்து இது பிடிக்கல. இந்த ரைஸ் வந்து பிடிக்கல மீன்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்ல வரல, நல்லா இருக்குது. பட் ஆனால் அதிகமாக நெய் ஊற்றினால எனக்கு பிடிக்கல. கொத்தமல்லி நிறையா போட்டிருக்காங்க, வாசம் சூப்பராக இருக்குது. இந்த கத்திரிக்காயோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. நானும் ஓகே தான், ஆனால் ரொம்ப கொஞ்சம் சவுச்சவுன்ற மாதிரி இருக்குது. பன்னீர் பட்டர் மசாலா நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லா இருக்கும். மேபி ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட முடியாதுன்னு அப்படி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மைல்டாக இருக்குது. மசாலாலாம் அந்தளவுக்கு அது தெரியல, ரொம்ப மைல்டாக இருக்குது. வெஜ்ஜு பிரியாணி செம சூப்பர், அது அடிச்சுக்கவே முடியாது. சாலட்டு, இது சாலட்டுன்னு நான் சொல்கிறேன்னு தெரில, மன்னிச்சுங்க.
சாம்பார் இதை நான் சாப்பிட்டே பார்க்கல, இது எதுக்குன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. இது வந்து எனக்கு தெரிஞ்சு எதில் ஊற்றிக்கிறது, இது இந்த ரைஸில் ஊற்றிக்கிறதுக்கு தான் இதை நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், திஸ் இஸ் த வீடியோ. மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய்.